ரோட்ல நிக்கான். அடி நொண்டி பையம்மாவால அடி நொண்டி பையம்மாவால எப்பல எல்லாம் ஒரே ஜண்டியா நடந்துகிட்டு இருக்கு பாத்துக்கா. எப்பலா அண்ணன் நடக்க சொன்னா என்னடி இப்படி நடக்கிய பாரு, எங்க ஊர்ல நாங்க இப்படித்தான் நடப்போம். இப்ப பாரு அண்ணன் நட என் மாப்பிள்ள நடக்கிறான் பாரு, எப்படி போடுறான் பாரு. உங்க ஊர்ல நீங்க எப்படி நடப்பீங்க? எங்க ஊர்ல கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடு நடக்கும். கட்டுப்பாடு என்னடா கட்டுப்பாடு? எல்லாம் ஒரே ஞானம் கட்டுப்பாடு, ஞானம் கட்டுப்பாடு. நீ வர ஒரு குடும்பத்துல கட்டுப்பாடு. ஓ குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு. கட்டுப்பாடா இருந்தா தானே தெரியும். ஆமா, நீ ரொம்ப கட்டுப்பாடா. அங்க பாரு என் தம்பி நடந்து வர்றான் பாரு. இப்ப பாரு அழகா நடந்து வரான் பாரு. நடந்து வருவாங்க. ஆமா நடனா இப்படி இருப்பாங்க. அந்த போல நடந்து அவசரமாக சுப்பாங்க. ஒரே குப்பை நாத்தம் தாங்க முடியல. ஆமா பாரு, உன் வருத்தத்தை புரிஞ்சு அவன் வந்து குடுக்குறான். ஓ வருத்தத்தை புரிஞ்சு குடுக்குறான் பாத்துக்க. ஆமா அண்ணன் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும். ஏய் நீ உள்ள ஒரு புகழவா யாருங்க பண்ண? ஆமா இந்த பிள்ளை தான் ரொம்ப விசேஷமா நடக்கணும். இப்ப கேட்டா அண்டா குண்டா அடகு வைஜி அண்டா குண்டா அடகு வைஜி அண்ணன் நடந்து அவசரமாக யாரு அந்த போல பாத்து செய்யறா. ஓ மனசு என்ன லேசு நினைச்சியா? இப்பதான் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு. ஓ இந்த புள்ள எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. அண்ணன் போல நடந்து அவசரமா கொஞ்சம் அவசரப்படாம செய்யும் டைப்பாடு வர மாட்டாமா. ரெடி ஆயிட்டியா? எல்லாம் கரெக்ட் ஆயிட்டா, எல்லாம் சுத்தமாயிட்டா, தண்ணி வச்சு கழுவிட்டியா? பரவாயில்ல. அண்ணன் நடந்து இது விளங்காது போல இருக்கு. இப்ப நீ படி அவன் நடப்பா. அண்ணன் நடந்து அவசரமா கையா வீசி அண்ணன் நடந்து அவசரமா கையா வீசி என்ன கொஞ்சம் மறக்காமலே போறிய கண்ணம்மா மாவாட்டுடைய கண்ணம்மா ஒரு பக்கமா ஆட்டுலாமா. என்ன தமிழ்காரன் ஜெட் ஆயிட்டு நினைக்கிறேன். ஓ சிரிப்புல தெரியுது. ஓ சிரிப்பு நான் தேர்வை நகிட்டு அவளுக்கு தான் உழைக்க போட்டு குத்துத, இவளுக்கும் அண்ணன் போல நடந்து சொல்லம்மா காரணத்தை சொல்லணும். அடி வண்டியம் அப்படிள்ள வாடியம் அப்படிள்ள வயசு சின்ன பிள்ளை காரணு ஏம்மா என் காரணு எங்க போறது வரதெல்லாம் அடியே வரதெல்லாம் அடியே விவரம் சொல்லம்மா. நாங்க எங்க போனா உனக்கு என்ன? எங்க இருந்து எங்க போற? பாரு எங்க அப்பா காட்டுல மாடு மேய்க்காரு, அவருக்கு கஞ்சி கொண்டு போறியா? ஓ உங்க அப்பா மேல காட்டுல மாடு மேய்க்கிறாரு. ஆமா ஆமா, அதனால நீங்க கம்ப கஞ்சி போட்டு போறீங்க. உங்க அப்பா எத்தனை ஜோடி மாடு மேய்க்கிறாரு? அப்பா தான் 4 ஜோடி மாடு மேய்க்காரு. 4 ஜோடி மாடு உங்க அப்பா ஒரு ஆளா மேய்க்கிறாரு? ஆமா 4 ஜோடி மாடுமே உங்க அப்பா ஒரு ஆள் மேய்க்கிறானா? உங்க அப்பாவை மேய்க்க சொல்லாத. எதுக்கு? ஏன்னா மாட்டுக்கு 2 கொம்பு உண்டு. மாடு இருந்தா கொம்பு இருக்கதான் செய்யும். உங்க அப்பாவை குத்திட்டு இழுத்துரும். இனிமே நாங்க 2 மாடு மேய்க்க நீ 2 கம்ப கஞ்சி கொண்டு வாங்க. எங்க சொந்த வீட்டு மாடுதா. உங்க சொந்த வீட்டு மாடு உங்க கூட பழகிக்கிட்டோம். ஆமா முட்டாது. பக்கத்துல இருந்து நாக்கு போட்டு நக்கிட்டே இருக்குமோ? பக்கத்துல நாக்கு போட்டு உங்க அம்மையை நக்க சொல்லு. இல்லம்மா இப்படி நாக்க சொல்லிட்டு இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல பார்த்தது இல்லையோ? அதனால பார்த்தேன். நல்லா தான் செய்யறீங்க, நல்லா தான் ஆடுறீங்க, நல்லா செய்யறீங்க. எப்பல ஆமா இப்படிலாம் போடுறீங்க. உங்களை எல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? எங்களை செஞ்சு பெத்தாங்க. செஞ்சு பெத்தாங்க, செய்யாம பெத்தாங்க. என்ன சிங்கடி